மற்ற இடங்களில் ஹிந்தியில் பேசுகிற மொழி, மதுரை மண்ணில் ஆங்கிலத்தில் பேசினார் என்பதற்கு பின்னால் பெரிய ஆப்பு இருக்குடி அம்பு. வெயிட். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். எந்நாளும் இல்லாமல் இந்நாளில் சந்தோஷம் என் நெஞ்சில் உண்டாகுதே. இன்பங்கள் நின்றாட எண்ணங்கள் சொல்லாமல் எங்கெங்கோ பறந்தோடுதே. பொன்முடியும் பொன்முடி ஒய்ஃபும் அதில் அக்யூஸ்டு. பொன்முடி ஒய்ஃபுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இல்லை, பொன்முடிக்கு மட்டும் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க. A1 பொன்முடி, A2 ஒரு ஒய்ஃபுக்கு ரிலாக்ஸேஷன் இல்லை, பொன்முடி முடிக்கு ரிலாக்ஸேஷன். இது என்ன நீதி பரிபாலனம்னு எனக்கு தெரியல. ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தினுடைய திமுகவின் ஹீரோவாக இருந்தவர் கோசிமணி. இன்னைக்கு வீரபாண்டிய அருமத்தின் குடும்பமும் அரசியலில் வந்து பெருசாக கோலோச்சவில்லை, கோசிமணி அவர்களின் குடும்பமும் பெருசாக கோலோச்சவில்லை. ஸோ பொன்முடி இருக்கிற வரைக்கும், ஈரோடு இருக்கிற வரைக்கும் அவர் மகன்களுக்கு சீட்டு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய பேரும் எல்லா துர்கா ஸ்டாலின் பேர் இருக்கு, உதயநிதி ஸ்டாலின் பேர் இருக்கு, முக ஸ்டாலின் பேர் இருக்கு, எல்லாரும் இருக்கு. இந்த பேரெல்லாம் இல்லாட்டியும் கூட அவர்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு அமைச்சரும் அடிக்கக்கூடிய கொள்ளையில் கிட்டத்தட்ட ஒரு 20% அவங்களுக்கு தான் போகுது. ஆம்பளையா இருந்தா, நீ உண்மையிலேயே கருணாநிதி மகனா இருந்தா, மோடி என்னென்னலாம் பொய் சொன்னார்னு சொல்லணும். பொய் மூட்டை அவிழ்த்துட்டார்னு சொன்னீங்கல்ல, என்னென்ன பொய்யை திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து சொன்னார்னு ஆண்மை இருந்தால் சொல்லு. ஓபிஎஸ்க்கு ஒரு ஓட்டும் கிடையாது. இன்றைக்கு அவர்கள் மனைவி உயிரோடு இருந்திருந்தால், ஓபிஎஸ்ஸின் மனைவி உயிரோடு இருந்திருந்தால், ஓபிஎஸ்க்கு அவங்களே திமுகவுக்கு போனதுனால ஓட்டு போட மாட்டாங்க. அப்படிதான் பெரிய குளம் முழுவதும் இருக்கிறது. ஓபிஎஸ் வந்தனால என்ன பலம் வந்துடும்? எங்கள் கூட்டணி ஆரோக்கியமாக இருக்கிறது, எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறது, எங்கள் கூட்டணியை ஒன்றுமே பண்ண முடியாது, நாங்கள் வீழ்த்துவோம் சொன்னீங்க. இன்னைக்கு காங்கிரஸ்காரன் காரி உன் மூஞ்ச துப்பிக்கிட்டு இருக்கானே, அதுதான் உன் கூட்டணி ஸ்ட்ராங்கா? மற்ற இடங்களில் ஹிந்தியில் பேசுகிற மொழி, மதுரை மண்ணில் ஆங்கிலத்தில் பேசினார் என்பதற்கு பின்னால் பெரிய ஆப்பு இருக்குடி அம்பு. வெயிட். டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் பிரச்சார பிரிவின் மாநில செயலாளர் ஆக்டர் ரவி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. சார், இன்னைக்கு செம்மன் குவாரி பொன்முடியினுடைய வழக்கு வந்து ஏப்ரல் 2ஆம் தேதி தீர்ப்பு வர இருக்கிறது. இதில் வந்து 30 கோடி ரூபாய், அதாவது 28 கோடிக்கு மேலே வந்து இதில் வந்து கணக்கில் வராததற்கு நிறைய ஊழல் செய்ததாக வந்து குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இந்த பெண்களை பற்றி இழிவாக சைவம் வைணவம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இழிவான பேச்சுக்களை பேசியிருந்தார். இதனாலே அவர் மேலே வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. இந்த தீர்ப்பு எந்த மாதிரியான ஒரு நிலையை பொன்முடிக்கும் சரி திமுகவிற்கும் சரி ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? 28 கோடி 30 கோடின்னு சொல்லுவாங்கம்மா. ஏன்னா அவங்க கையில் கிடைத்திருக்கக்கூடிய அசைக்க முடியாத ஆதாரங்களின் அடிப்படையில் தான் ஒரு அமௌண்ட்டை வந்து விசாரணை அமைப்புகள் வந்து என்க்ளோஸ் பண்ணுவாங்க. அதை தான் பண்ணுவாங்க. இப்போ வந்து 1,76,000 கோடி 2Gயில் ஊழல்னு சொன்னாங்க. ஆனால் வழக்கு போட்டது 30,000 40,000 கோடிக்குள்ளே தான். ஏன்னா அதுக்கு தான் உங்கள்கிட்ட அடிப்படையான ஆதாரங்கள் இருந்துச்சு. அந்த ஆதாரங்களின் அடிப்படையை வச்சுட்டு, அதாவது எவிடன்ஸ் அடிப்படையில் தான் அவங்க போட முடியும். அப்படி தான் இந்த வழக்கு போட்டிருக்கிறாங்க. பொன்முடி இதிலிருந்து செம்மண்ணை கடத்தி விட்ட அளவில் உண்மையாகவே ஒரு 1,00,000 கோடி அவர் சம்பாதிச்சிருப்பார். அதில் ரைடு நடந்தப்போ இங்கே KK நகரில் கூட ஒரு ஹாஸ்பிட்டல் ரைடுக்குள்ளாச்சு. நிறையா அந்நிய நாட்டினுடைய பணம் கைப்பற்றப்பட்டிருக்கு, யூரோ டாலர், அது நிறைய பணம் கைப்பற்றிருக்கு. அது ஒரு தனி வழக்கு, அதுவும் தனி வழக்கு போட்டிருக்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, இப்போ ஆரம்பித்த பொன்முடிக்கு எகென்ஸ்டாக தான் இந்த தீர்ப்பு வரும். ஆனால் ஆதாரங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குது. இவங்க ஆல்ரெடி மாட்டியிருக்கிறாங்க. மாற்றத்துக்கான ஆதாரங்கள் தெளிவாக இருக்குது. தெளிவாக இருக்கிறதின் அடிப்படையில் பொன்முடி ஜெயிலுக்கு போகிறது நிச்சயம். அதுக்கு ஒரு அப்பீலுக்கு டைம் கொடுப்பாங்க, அப்பீலுக்கு போவாங்க. அங்கே ஒரு 5 வருஷம் கேஸ் நடக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்து இவருக்கு இந்த வயது மூப்பின் காரணமாக எனக்கான ஒரு நீதிமன்றம் பரிசீலிக்கணும்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அவருடைய ஒரு மனுவை கொடுத்திருந்தாரு. இப்போ இந்த வழக்குல அந்த மாதிரி கொள்ளையடிப்ப, கோடி கோடியை சம்பாதிப்ப, இயற்கை வளங்களை சுரண்டி தின்னு புட்டு எனக்கு வயசாகி போச்சு, எனக்கு ரிலாக்ஸேஷன் கொடுப்பேன். அது மானம் கட்டு போய் அது ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. 2 பேருமே அதில் அக்யூஸ்டு. பொன்முடியும் பொன்முடி ஒய்ஃபும் அதில் அக்யூஸ்டு. பொன்முடி ஒய்ஃபுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இல்லை,
பொன்முடிக்கு மட்டும் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க. A1 பொன்முடி, A2 ஒரு ஒய்ஃபுக்கு ரிலாக்ஸேஷன் இல்லை, பொன்முடிக்கு மட்டும் ரிலாக்ஸேஷன். இது என்ன நீதி பரிபாலனம்னு எனக்கு தெரியல. அது வாங்கப்பட்டதா கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது நீதி தேவதைக்கு தான் தெரியும். ஸோ இனி ஊழல் பண்ணுவேன், அட்டூழியம் பண்ணுவேன், இந்து மத கலாச்சாரங்களையும் சின்னங்களையும் புனிதமான சின்னங்களையும் அவமானப்படுத்துவேன், நீ எல்லாம் செய்வ. நீதிமன்றம் காவல்னு வந்துட்டா, தண்டனைன்னு வந்துட்டா ஓடி போய் எனக்கு வயசாகி போச்சும்ப, நீ ரிலாக்ஸேஷன் வாங்கிட்டு வந்துட்டு ரோட்டில் நின்றுட்டு பெண்களோட டான்ஸ் ஆடுவேன். இப்போ இன்னைக்கு திமுக வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டாம் அப்படின்னு ஏற்கனவே அவருக்கு வந்து ஒரு கண்டிப்பை கொடுத்துருக்கு. ஆனால் அவருடைய 2 மகன்களும் வந்து இன்னைக்கு வந்து திமுகவில் வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. எனக்கு கண்டிப்பாக இந்த தேர்தலில் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவரை நிற்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன மாதிரியான ஒரு தகவல் வெளியே. அவர் 234 தொகுதியில் எங்கே போய் நின்னாலும் தோத்துடுவார்னு தெரியும் திமுக தலைமைக்கு. அதனால் அவருக்கு சீட்டுன்னு ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது. பசங்க 2 பேருக்கு அப்ளை பண்ணால் ஒருத்தனுக்கு கிடைக்காதங்க நப்பாசையில் பண்ணியிருக்காங்க. யாரோ ஒருத்தனுக்கு சீட்டு கொடுத்துரும் திமுக. அந்த குடும்பத்தை விடாது. ஏன்னா நிறைய சம்பாரிச்சு கொடுத்துருக்காருல்லம்மா. அவர் பொன்முடி இல்லை என்றால், இப்போ கோசிமணி இருந்த வரைக்கும் கோசிமணிக்கு சீட்டு கிடச்சிது. வீரபாண்டி ஆறுமுகம் இருந்த வரைக்கும் வீரபாண்டி ஆறுமுகம் குடும்பம் தான் சேலத்தையே ஆட்டி வடைத்தது. அப்புறம் தஞ்சை ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தினுடைய திமுகவின் ஹீரோவாக இருந்தவர் கோசிமணி. இன்றைக்கி வீரபாண்டி ஆறுமுகத்தின் குடும்பமும் அரசியலில் வந்து பெருசாக கோலோச்சவில்லை, கோசிமணி அவர்களின் குடும்பமும் பெருசாக கோலோச்சவில்லை. ஸோ பொன்முடி இருக்கிற வரைக்கும், ஈரோடு இருக்கிற வரைக்கும் அவர் மகன்களுக்கு சீட்டு கிடைக்கும். பொன்முடி இல்லாத பட்சத்தில் வேண்டுமானால் பொன்முடியின் குடும்பம் ஒதுக்கி வைக்கப்படும். கோசிமணி குடும்பம் ஒதுக்கி வைத்தது போல, வீரபாண்டி ஆறுமுகத்தின் குடும்பம் ஒதுக்கி வைக்கப்பட்டது போல பொன்முடியின் குடும்பம் ஒதுக்கி வைக்கப்படலாம் இன் ஃபியூச்சர். இன்னைக்கு இல்லை. இது வந்து பொன்முடி தண்டனைக்குரியவர், குற்றவாளி. இன்னைக்கு இல்லைனாலும் இந்த வழக்கு அப்பீல் போனாலும் அவர் குற்றவாளி தான். அதற்கான ஆதாரங்கள், அடிப்படை ஆதாரங்கள் இருக்கிறது. அதனால் அவர் ஜெயிலுக்கு போகிறது உறுதி. இந்த எலெக்ஷனுக்குள்ளேயே எஃப்ஐஆர் போடப்பட்டால் KN நேரு ஜெயிலுக்கு போவார். எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லி கட்டாயமாக நீதிமன்றம் கூறியிருக்கிறது. எஃப்ஐஆர் போடப்படும். அடுத்த 5 வருஷத்துலமா இந்த தேர்தல் 2026 தேர்தல் முடிவு எப்படி இருந்தாலும் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் திமுகவின் முக்கியஸ்தர்கள் சுமார் 15லேருந்து 25 பேர் வரைக்கும் ஜெயிலுக்கு போய் கழிதிங்க போகிறது நிச்சயமா. ஆனால் இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. 2 வாரத்திற்குள் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதிமுக வழக்கறிஞர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டும் போயிருக்காங்க. இந்த வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பியும் ஆனால் இப்போ வரைக்குமே அதை அலட்சியப்படுத்தி கொண்டே இருக்கிறது திமுக. இதில் இந்த பொன்முடி வழக்காகட்டும், நேரு வழக்காகட்டும், இந்த 2 வழக்குகளுமே வந்து தீர்ப்பு வரும், இல்லை வந்து எஃப்ஐஆர் போடுவாங்க அப்படின்னு நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் எதுவுமே வந்து சாத்தியமாகலையே. அதாம்மா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டு போனால் ஒரு 3-4 வாரம் ஆகும். அதனால தான் இப்போ சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க, அப்பீல் போவாங்க, இழுத்தடிப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா எலெக்ஷன் அதுக்குள்ளே வந்துடும். எலெக்ஷன் வந்துருச்சுன்னா நம்ம எல்லோட ஃபோக்கஸும் எலெக்ஷனில் இருக்கும். அப்போ எலெக்ஷனை தாண்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த விஷயங்களை அவங்க செஞ்சிட்ருக்காங்க, காலம் கடத்துகிறாங்க. உண்மையான, நேர்மையான, அறம் சார்ந்து தர்மத்தோடு ஆட்சி பண்ணக்கூடியவராக இருந்தால் MK ஸ்டாலின் என்னைக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியதோ, நோட்டீஸ் அனுப்புனதுமே அவருக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். இவங்க எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகம் மதுரையில் வந்து வீட்டு வரி, கமர்ஷியல் டேக்ஸ்லாம் வசூல் பண்ணுறதுக்கு அதில் வந்து ஃபோர்ஜரி பண்ணி 350 கோடி ரூபா வரைக்கும் ஊழல் நடந்ததாக ஒரு குற்றச்சாட்டு இருந்து அதன் அடிப்படையில் மதுரை மேயரே ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. மதுரை மேயருடைய கணவரே கைது செய்யப்பட்டார். கரெக்டுங்களா? மதுரை மாநகராட்சியில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த எஃப்ஐஆர் துண்டாக பிரித்து போட்டிருக்கானுங்க. 30-40 எஃப்ஐஆராக போட்டிருக்கானுங்க. அதை எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணி ஒரே எஃப்ஐஆரை போட்டால் இடி உள்ளே வந்துடும். இடி உள்ளே வரக்கூடாது என்பதற்காக எஃப்ஐஆரை துண்டாக போட்டு வச்சுருக்கானுங்க. இப்படிப்பட்ட அயோக்கிய கூட்டம் நாட்டை ஆளும் பொழுது இது போன்ற நிகழ்வுகள் நடப்பதில் என்ன ஆச்சரியம் இருக்குது? யாருக்காச்சும் இந்த ஆட்சியின் மீதும் ஆட்சியாளர்கள் மீதும் போலீஸ் மீதும் பயம் இருக்காமா? எல்லா ஆட்சி நடந்தாலும், யார் முதலமைச்சராக இருந்தாலும் தவறுகள் நடக்கிறது சகஜம். பாலியல் இப்போ எடப்பாடி ஆட்சியில் வந்து பாலியல் தொந்தரவே நடக்கலையா? பாலியல் குற்றங்களே நடைபெறவில்லையா? திருட்டு நடக்கலையா? கொலை நடக்கலையா? லாக்அப் டெத் நடக்கலையா? நடந்துச்சு. ஆனால் நடந்ததற்கு அப்புறம் ஆக்ஷன் என்னவாக இருந்துச்சு? நடந்த ஆக்ஷனுக்கு எதிராக நடந்த ரியாக்ஷன் எப்படி ஸ்ட்ராங்காக இருந்துச்சு? அந்த ஸ்ட்ராங்கான ரியாக்ஷனால் 100 நடக்க வேண்டிய இடத்துல 2 நடந்துச்சு. இப்போ 2 நடக்க வேண்டிய இடத்துல 100 நடக்குது. ஏன்னா ஆட்சியாளர்கள் மீது பயம் இல்லை.
ஆட்சியாளர்களை இணைத்து காவல்துறை உதயதிகாரிகளை இணைத்து பயம் இல்லாமல் பெற்று கீழ்மட்டத்தோட இல்லாட்டி 2 காவலர்கள் சேர்ந்து அம்மாவையும் பொண்ணையும் கடத்திக்கிட்டு போய் அம்மாவை கட்டி போட்டு அம்மா கண்ணு முன்னாடியே பெண்ணை கற்பழிக்கக்கூடிய கொடூரம் திருவண்ணாமலையில் நடக்குமா? எப்படி அந்த காவலர்களுக்கு ஏட்டு லெவலில் இருக்கிற அந்த காவலர்களுக்கு இந்த துணிச்சல் ஏன் வந்துச்சு? இந்த பயமின்மை எங்கேருந்து வந்துச்சு? ஏன்னா அவர்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகளும் அவர்களுக்கு மேலே உள்ள ஆட்சியாளர்களும் கேவலமாக ஒரு நிலையை இங்கே எடுத்திருப்பதால் அதனால தான் வருது. ஒரு 2000 ரூபா ஊழல் வாங்குற ஒரு விஓவை பிடிக்கிறாங்கம்மா. நாங்கள் கண்ணை வச்சு பிடிச்சோம், கெமிக்கல் தடவை நோட்டை கொடுத்தோம், கையுங்காலமாக விஓவை மாட்டிக்கிட்டாங்கன்னு ஒரு 2000 20,000 30,000 லஞ்சம் வாங்குற விஓவை பிடிச்சி உள்ளே போடுற, தாசில்தாரை பிடிச்சி உள்ளே போடுற, அவங்க ஃபோட்டோவை வெளியிடுற. கரெக்டாமா? இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 3 குற்றச்சாட்டுகள் நேரு மேலே. வேலை வாங்கி தரணும் ஒன்று, கான்ட்ராக்ட் கொடுத்ததுக்கு ஒன்று அப்படின்னு 3 விதமான ஊழல் குற்றச்சாட்டுகளை தனித்தனியாக ஃபைல் அனுப்பியிருக்கிறாங்க. ஆதாரங்கள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஃபைலுமே 200 பக்கம் 300 பக்கம் ஆதாரங்களோட கொடுத்துருக்குறாங்க. நான் 20,000 ரூபா லஞ்சம் வாங்குற விஓ மேலே நடவடிக்கை எடுக்கிற காட்டுற வேகத்தை ஏன் இதில் தமிழக அரசு மறைக்குது? நாங்கள் பூர்வாங்க விசாரணை செய்கிறோமா? ஆதாரத்தை கொடுத்தாச்சு, அப்புறம் என்ன பூர்வாங்க விசாரணை உனக்கு தேவைப்படுது? அப்போ ஒரு கேவலமான திருடர்களின் கூட்டம் இங்கு ஆட்சி செய்து கொண்டு இருப்பதால் நேரு திருடின தொகையில் பெரும்பகுதி திமுகவின் முதல் குடும்பத்திற்கு சென்றிருப்பதால் இவர்கள் பயப்படுறாங்க. 58வது பக்கம் நினைக்கிறேன் ஈடு கொடுத்த அறிக்கையில் இது வந்து கட்சிக்கான நிதியாக இது வாங்கப்பட்டிருக்கிறது. கட்சியின் தலைவராக திரு மு.க. ஸ்டாலின் இருக்கிறார். அவரும் விசாரணைக்கு உட்பட்டவர் போல ஒரு பாராகிராஃப் இருக்கு. அதுக்கு மு.க. ஸ்டாலின் பயந்துருக்கார். அந்த லயன் இல்லாட்டியும் இவர் இப்படி தான் நடப்பார். கட்சி தலைவராக மு.க. ஸ்டாலின் இருக்கா, அவரும் இதில் பெனிஃபிஷியர்னு சொல்லியிருக்கிறாங்க. மட்டும் இல்லாமல் துர்கா ஸ்டாலின் துர்கா ஸ்டாலின் பேர் இருக்கு, உதயநிதி ஸ்டாலின் பேர் இருக்கு, மு.க. ஸ்டாலின் பேர் இருக்கு, எல்லாரும் இருக்கு. இந்த பேரெல்லாம் இல்லாட்டியும் கூட அவர்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு அமைச்சரும் அடிக்கக்கூடிய கொள்ளையில் கிட்டத்தட்ட ஒரு 20% அவங்களுக்கு தான் போகுது. ஒன்று மாப்பிள்ளை மூலியமாக போகுது, உள்ள புள்ள மூலியமாக போகுது, இல்லை மனைவி மூலியமாக போகுது, இல்லை ஆகாஷ் பாஸ்கர் மூலியமாக போகுது, விக்ரம் ஜூஜி மூலியமாக போடுது. இப்படி பணத்தை வந்து 4 பக்கம் வள்ளி அள்ளி குமிச்சு வச்சுருக்காங்க தலைமை குடும்பம். அதனால் பயப்படுறாங்க. கவலையப்படாதீங்க. நாளை மலரப்போகும் ஆட்சி அதிமுக ஆட்சி தான் என்பதில் இருவேறுபட்ட கருத்து இல்லை. ஒருவேளை ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்து திமுகவே இங்கே மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் திமுக இன்று அமைச்சரவையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 60% அமைச்சர்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் ஊழல் வழக்கில் ஜெயிலுக்கு போவார்கள் என்பது மட்டும் நிச்சயம். இது இயற்கை வகுத்து கொடுத்த நியதி. இயற்கை என்றும் தோற்றதில்லை. அதனால் திமுக இயற்கைக்கு எதிராக செயல்படக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் இந்த தேர்தலில் மாபெரும் தோல்வியை தழுவும். KN உட்பட, பெரியசாமி உட்பட, தங்கம் தென்னரசு உட்பட, 10 ரூபா பாலாஜி உட்பட அனைத்து திமுக அமைச்சர்களும் அடித்திருக்கக்கூடிய கொள்ளை, இந்த மனோ தங்கராஜன் வெண்ண திருடன் அவனில் ஆரம்பித்து டயர் திருடன் சிவசங்கரன் வரைக்கும் அத்தனை பேர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை துரிதப்படுத்தப்பட்டு அத்தனை பேரும் ஜெயிலில் இருப்பாங்க. எடப்பாடியார் ஆட்சி நடக்கும் பொழுது அத்தனை பேரும் ஜெயிலில் இருப்பாங்கம்மா. காணல் நீராக போகும் திமுகவினுடைய ஆசை அடுத்த ஆட்சி அமையாதுன்னு மோடி அவர்கள் வந்து தமிழகத்திற்கு வருகை புரிந்தப்போ வந்து மதுரையில் வந்து பேசிட்டு போனார். ஆனால் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, காணல் நீராக போகாது, பொய் மூட்டையை அவிழ்த்து விட்டிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் போட்ட பட்டியலில் எதுவுமே கிடையாது. மத்திய அரசாங்கமே சொல்லியிருக்கு தமிழகம் நம்பர் 1ஆக வந்து முன்னேறி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் கிடையாது, ஆல்ரவுண்டரில் வந்து திமுக இருக்கு அப்படின்னு அவர் வந்து மோடிக்கு வந்து விமர்சனத்தையும் தெரிவித்து அது மட்டும் இல்லாமல் சவாலும் விட்டுருக்காரு. ஆம்பளையா இருந்தா நீ உண்மையிலேயே கருணாநிதி மகனா இருந்தா மோடி என்னென்னலாம் பொய் சொன்னார்னு சொல்லணும். பொய் மூட்டை அவிழ்த்துட்டார்னு சொன்னீங்கல்ல, என்னென்ன பொய்யை திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து சொன்னார்னு ஆண்மை இருந்தால் சொல்லு. ஆட்சி உங்ககிட்ட தானே இருக்கு, கட்டுப்பாட்டில் தானே இருக்கு, அனைத்து துறைகளும் உங்கள் கட்டுப்பாட்டில் தானே இருக்கு. இந்தந்த துறைகளுக்கு மோடி சொன்னது தப்புன்னு சொல்லு. 35,000 கோடி திட்டப்பணிகள் ரயில்வேயில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பட்ஜெட்டில் 7,500 கோடி ரூபா ரயில்வேக்கு கொடுத்துருக்குறோம். 2 விரைவு ரயில், பெங்களூருக்கு 2.5 மணி நேரம், ஹைதராபாத்துக்கு 2 மணி நேரத்தில் போகக்கூடிய புல்லட் ட்ரெயின் சர்வீஸ் உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்குறோம். இவங்க சொல்லிட்டு இருக்காங்க கீழடி தப்பாக அறிக்கை கொடுக்கறதே திமுகவினுடைய வேலைமா? அறிக்கை தப்பாக இருக்கடா, இந்த அறிக்கையெல்லாம் சரி பண்ணி கொடுக்குன்னு கொடுத்தா தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார்கள்.
அறிக்கை தப்பாக இருக்குன்னா அறிக்கையை சரி பண்ணி கொடுங்கன்னு தான் கீழடியில் கேட்டாங்க. உடனே தமிழ் கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் தமிழ் பழமைக்கும் எதிராக மோடி அரசு செயல்படுகிறது அப்படின்னு குச்சம் முச்சன்னு இந்த சு வெங்கடேசன் கைடு முதல்ல எல்லாரும் ரோட்டில் இறங்கி கத்துவான். ஆனால் அது உள்ள என்ன இருக்குது, இந்த பாயிண்ட்டை நீ சொல்லியிருக்கிற, இந்த பாயிண்டில் என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது, இந்த சந்தேகங்களை தீர்த்து வச்சு திருப்பி அனுப்புது. கார்பன் டெஸ்டிங் எடுத்திங்கன்னா அந்த கார்பன் டெஸ்டிங் வந்து கைப்பிடிக்கு ஒரு வருஷம் சொல்லுது. ஒரு வால் சொல்கிறாங்கம்மா, அந்த வாலோட கைப்பிடி வேறு ஆண்டை சொல்லுது, வேறு டிக்கெட் சொல்லுது. மேலே இருக்கிற கத்தி வந்து வேறு டிக்கெட்டை சொல்லுது. அப்போ ரெண்டுக்கும் கனெக்ட் ஆகல. இதனுடைய உண்மைத்தன்மை என்னான்னு கேட்குறாங்க கீழடியில். அதை சொல்கிறது யோகிதை இல்லை, அதை சொல்கிறதுக்கு ஏற்றுக்கிறதுக்கு மனம் இல்லை. கோயம்புத்தூர்லேயும் மதுரையிலையும் மெட்ரோ ட்ரெயின் கேட்டாங்க. மெட்ரோ ட்ரெயினில் உங்கள் அறிக்கை தப்பாக இருக்குது, நீங்கள் சொன்ன ரூட்டில் வந்து மெட்ரோ ட்ரெயின் அமைக்கப்பட்டாக்கா பொதுமக்களோட இடம் இந்த அளவுக்கு பாதிக்கப்படும். நீங்கள் 30 அடி சாலை கொடுக்குறீங்க, ஆனால் மெட்ரோவுக்கு ஆல்ரெடி வந்து 60 அடி சாலை, 60 அடி அகலமே தேவைப்படுது. ஏன்னா இப்போ ப்ராட்கேஜ் ட்ராக் போடணும், ஸ்டேஷன் வைக்கணும், இதற்கெல்லாம் இடம் வேண்டும். அந்த இடத்துக்கு தகுந்த இடம் நீங்கள் குறிப்பிட்ட இடங்களில் இல்லை. இதனால் இதை சரியாக திருத்தி சரியான அறிக்கையை எங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னால், மெட்ரோ ரயில் கோயம்புத்தூருக்கு இல்லைன்ட்டாங்க, மெட்ரோ ரயில் மதுரைக்கு இல்லைன்ட்டாங்க, மோடி அரசு மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கு எதிராக செயல்படுகிறதுன்னு பொய்யை சொல்லி பொழப்பு நடத்துகிற நீ பொய் மூட்டையை பற்றி பேசிகிட்டு இருக்கியா? ரேஷனில் கொடுக்குற அரிசி மோடி அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கொடுக்குற அரிசியில் ஒப்பம் பெரிய ஓம் போட்டு போட்டுக்கிறிய, இனி வந்து இது வந்து பொய் மூட்டை இல்லையா? பொய்யின் மொத்த உருவம் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். பொய் சொல்வதை மட்டுமே சிறமேற்கொண்டு செயல்படுகிறார் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அவர் மோடியை பார்த்து பொய் மூட்டை அவிழ்த்து விடுகிறார் என்று கூறுவது நகைப்புக்குரிய விஷயம். இந்த 2026ஆம் ஆண்டின் ஆகச்சிறந்த நகைச்சுவை இவர் மு க ஸ்டாலின் பேசுகிறது தான். நீ வா, 1-to-1 விவாதத்துக்கு வா, உன் கட்சிக்காரரை எவனாச்சும் அனுப்பு, நாங்கள் ஆதாரத்தோடு வர்றோம், நீனும் ஆதாரத்தோட வா, மக்கள் மன்றத்தில் வைப்போம், யார் போய் சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு உதயநிதி அவர்கள் வந்து எல்லா இடங்களிலுமே எங்கே போனாலுமே வந்து ஹிந்தியில் பேசக்கூடிய மோடி அவர்கள் இன்னைக்கு மதுரையில் வந்து இங்கிலீஷில் பேசியிருக்கிறாரு. இதுதான் தமிழ்நாடு, இதுதான் வந்து திமுகவினுடைய அவர் வந்து ஒரு நூற்றாண்டாக நீங்கள் ஹிந்தி எதிர்ப்பு என்கின்ற ஆயுதத்தை எடுத்து இங்கு மக்களை ஹிந்தி பேச விடாம செஞ்சிட்டீங்க. இங்கே இருக்கிற கூட்டத்துக்கு வந்திருந்ததில் ஒரு 2% பேருக்கு ஹிந்தி தெரிஞ்சால் பெரிய விஷயம். ஆனால் கூட்டத்துக்கு வந்திருக்கிறதுல கிட்டத்தட்ட 40% பேருக்கு இங்கிலீஷ் தெரியும். அதனால் இங்கிலீஷில் உரையாடினா நேரடியாக நம்ம மொழிபெயர்ப்பாளர் சொல்வதற்கு முன்பாகவே இங்கு இருக்கக்கூடிய இங்கிலீஷ் ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு நமது பேச்சு போய் சேரும் என்பதற்காக ஆங்கிலத்தில் பேசினார். அவர் ஆங்கிலத்தில் பேசினார். இதுதான் திமுகவினுடைய சாதனை. உங்களை இங்கிலீஷ்ல பேச வச்சுமே அதுதான் சாதனை, பெரிய சாதனை. உதயநிதி சொல்லி நீ போய் வெண்கொடை வேந்தரா நின்னான உங்கப்பேன் கொடை கருப்புல இருக்கணும். ஏன் கொடை கருப்பில் வச்சுருக்கான்? அது சயின்டிஃபிக்கான காரணம் இருக்குது. வெயில் வர்றப்ப அதனுடைய ரேஸை வாங்கி திரும்ப அது மேலேயே அனுப்பிட்டுரும், உள்ளே அனுப்பாது. கருப்பு கலருக்கு அந்த சக்தி இருக்குது. அது அறிவியல் பூர்வமான உண்மை. உங்கள் அப்பா ஏன் வெள்ளை கூட எடுத்துகிட்டு போனார்? அதுதானே மோடியோட வெற்றி. அதான மோடியோட வெற்றி. கருப்பு பலூன் பறக்க விட்ட உடனே வெள்ளை கொடி ஏந்திக்கிட்டு வர வச்சாம் பாரு, கொடை ஏந்திக்கிட்டு, அதான்டா மோடியோட வெற்றி. தோற்று போனது நீங்கள். நாங்கள் இங்கிலீஷில் பேசுவோம், இன்னும் முடிஞ்சால் நாங்கள் தமிழில் பேசுவோம். எங்கள் தலைவர் எங்கள்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு பயந்துக்கிட்டு பேசலை, எங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக பேசுகிறாரு. நாங்கள் ஒன்றும் உங்களுக்கு பயப்படலை. யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோன்னு யாரோ ஒருத்தங்க சொன்னாங்கன்னா மோடி அவர்கள் மேடையில் பேசினாரு. ஆனால் அந்த பயங்கிறது எங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு தான். உன்னை கண்டு எனக்கு என்ன பயம்? திமுகவை நினைத்து, திமுக தமிழ்நாட்டை நினைத்து, திமுகவின் ஆளுங்கட்சியின் அதிகாரத்தை நினைத்து மோடி பயப்படுறதுக்கு என்ன வழி இருக்கு? நீ யாரு? நீ யாரு? ஒரு துக்கடா. இருக்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் நீ ஒரு பகுதி. நாளைக்கு இந்திய அரசாங்கம் நினைத்தால் உன் மாநிலத்தை 2ஆக 3ஆக பிரிக்க முடியும். நீ ஒரு டிஜிபியை நியமிக்கிறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. டிஜிபி நியமனத்துக்கு நீ லிஸ்ட் தான் அனுப்பலாம், அதை தேர்வு செய்ய அனுப்பக்கூடிய அதிகாரம் இந்திய அரசாங்கத்திட்ட இருக்கு. இந்திய அரசாங்கம் போடுற பிச்சையில வாழ்ந்துட்டு இருக்கிற நீ, எனக்கு கிடைக்கல, எனக்கு கிடைக்கல, எனக்கு கொடுக்கல, அதுதான் இல்லை. அதாவதுமா ஒன்று கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் மோடிக்கு என்ன வந்துச்சு? மோடியை கண்டு வேணா நீ பயப்படுவ. நீ தானே போய் காலில் விழுந்துட்டு வந்த.
உன் வீட்டுக்கு ரைடு வந்துச்சு, உன் நண்பர்கள்லாம் தலைமறைவாகி ஓடி போனானோ, ஆகாஷ் பாஸ்வரன், ரத்தீஸு, விக்ரம் ஜூச்சிலாம் தப்பிச்சு ஓடி போயிட்டானுங்க. உன்னை நோக்கி கத்தி பாய்தினதும் 4 ஆண்டு காலாக நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்லாத உன் தகப்பன் போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு ஓடி காலில் விழுந்து தனியாக பேசி சந்திச்சுட்டு வந்தாரே, அதற்கு பேர் என்ன? யார் பயந்தது? மோடியா பயந்தார்? மோடியா உன்னை தேடி வந்தார்? நீங்கள் ஓடுனீ, நீ ஓடணும் மோடியை பார்க்க, உங்கள் அப்பா ஓடினார் மோடியை பார்க்க, அது யாருக்கு பயம்? அப்போ நீ ஓடுனதெல்லாம் பயந்துக்கிட்டு ஒத்துக்கிறியா? உங்கள் அப்பா வெண்கொடை வேந்தராக போய் ஏர்போர்ட் என்னது பயன்னு ஒத்துக்கிறியா? டாஸ்மார்க்கில் ரைடு நடந்தப்ப உன் நண்பர்கள்லாம் மாட்டிக்கொண்ட பொழுது உங்கள் அப்பா 4 வருஷமாக போகாத கூட்டத்துக்கு போனது பயந்துக்கிட்டு தான் போனார்னு ஒத்துக்கிறியா? ஒன்றை கண்டு மோடிக்கு பயமா? உலக தலைவர்களே மோடியை கண்டு பயந்துக்கிட்டு இருக்கான், மிரள்றான். இந்த துக்கரா ஊழல் நிறைந்த ஆட்சியை நடத்தக்கூடிய மு.க. ஸ்டாலினையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பார்த்து மோடிக்கு பயமா? அவருடைய தொண்டர்களுக்கு எளிய முறையில் புரிய வேண்டும் என்பதற்காக இந்த முறை ஆங்கிலத்தில் பேசியிருக்கார். நாளைக்கு ஹிந்தியில் பேசுவார், நாளைக்கு தெலுங்கில் பேசுவார். உனக்கு என்னடா வந்துச்சு? நீ தான் ஹிந்தி வெறியனாச்சே. நீ எதுக்கு ஓட்டு கட்ட ஈரோடு கிழக்கில் ஹிந்தியில் போஸ்டர் போட்டு ஓட்டு கட்டில்ல? அவன் தேமுதிகலேருந்து ஒருத்தரை பிடிச்சி இழுத்துட்டு போனிய. அந்த தேர்தலில் வடந்தியர்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதியில் நீ எதுக்கு ஹிந்தியில் போஸ்ட் போட்ட? சேகர் பாபு எலெக்ஷன் நின்னப்ப பாரிஸ் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஹிந்தி பெல்ட், ஹிந்தி மக்கள் வட இந்தியர்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய பகுதியில் எதுக்கு ஹிந்தியில் போஸ்ட் அடித்து ஓட்டினேன்? அப்போ ஜெயிக்க தானே, ஏமாத்த தானே, ஹிந்திக்கு பயந்து தானே, ஹிந்தி மக்களுக்கு பயந்து தானே ஹிந்தியில் நீ ஓட்டு கேட்ட. பயம் உனக்கு, அகில இந்திய தலைவர்களுக்கு இல்லை. பயம் எங்கள் தலைவர்களுக்கு மோடிக்கு இல்லை, பயம் உனக்கு. நீ தொடநடுங்கியாக இருக்கிறதுனால தான் எங்கள் கூட்டணி ஆரோக்கியமாக இருக்கிறது, எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறது, எங்கள் கூட்டணியை ஒன்றுமே பண்ண முடியாது, நாங்கள் வீழ்த்துவோம்னு சொன்னீங்க. இன்னைக்கு காங்கிரஸ்காரன் காரி உன் மூஞ்ச துப்பிக்கிட்டு இருக்கானே, அதுதான் உன் கூட்டணி ஸ்ட்ராங்கா? விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் இரட்டை இலக்கத்தில் தான் போட்டிடுவோங்கிறான், கம்யூனிஸ்ட் நாங்கள் இரட்டை இலக்கத்தில் தான் போட்டிடுவோன்னு சொல்கிறான். பதில் சொல்கிறியா நீ? பதில் சொல்ல உனக்கு யோகிதை இருக்கா? பயம். விடுதலை சிறுத்தைகள் வெளியே போயிட்டா தோற்றுருவோங்கிற பயம், காங்கிரஸ் வெளியே போயிட்டா தோற்றுருவோங்கிற பயம், கம்யூனிஸ்ட் வெளியே போயிட்டா தோற்றுருவோங்கிற பயம். அவனு ஒன்றுகிட்ட இத்தனை வருஷம் அடிமையாக இருந்தானுவோ, இப்போ நீ அவர்களுக்கு அடிமையாகி போய் தேமுதிக உள்ளே கொண்டு வந்திருக்கிற, ஓபிஎஸ்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்கிற. ஓபிஎஸ் ஒரு அதிமுக துரோகி. அதிமுக துரோகி என்பதை விட அவர் ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் துரோகி. எம்ஜிஆர் திமுகவை தீய சக்தி என்று கூறினார், ஜெயலலிதா கருணாநிதியை தீய சக்தி என்று கூறினார். அந்த கட்சியில் போகிற எந்த அதிமுக தலைவர்களையும் அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், புறக்கணிப்பார்கள். இரண்டாவது, இது நீ பெரிய சாதுரியமாக நீ ஓபிஎஸ்ஸை உள்ளே கொண்டு வந்ததான் நினைக்கிற, ஆனால் சாதுரியமாக இல்லை. உன் தலையில் நீனே மல்லள்ளி போட்டுக்கிட்ட. நீ செஞ்ச காரியத்தினால சவுத்து ஃபுல்லாக இந்த தடவை திமுக பயப்படி அடி வாங்குன்னு மட்டும் பாருமா. ஏன்னா அவங்கெல்லாம் ஜெயலலிதாவை தன்னுடைய சமூகமாக கருதினார்கள். அதனால தான் ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் தென் மாவட்டங்கள் ஃபுல்லாக அவருடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு. அவ்வளவு வெற்றி வாய்ப்புகளை அள்ளி கொடுத்த பகுதியாக இது இருந்துச்சு. நீ அவரை முதல்வராக்கி 3 முறை முதல்வராக்கிய ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருக்காரு ஓபிஎஸ். அம்மா ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருக்கார், அவர் எடப்பாடிக்கு துரோகம் பண்ணல. இவருடைய துரோக செயல் தெரிஞ்சதுனால தான் திரு எடப்பாடி பழனிசாமி கடைசி வரை இவரை கட்சிக்குள்ள விடமாட்டேன் என்று கூறியதற்கு காரணம் ஓபிஎஸ் துரோகி என்பதை அறிந்ததனாலும், ஓபிஎஸ் திமுகவினுடைய கைக்கூலி என்பது தெரிந்ததனாலும், ஓபிஎஸ் ஸ்லீப்பர் செல்லாக தான் அதிமுகவில் வருவதற்கு முயற்சி செய்கிறார் என்பதற்காகவும் தான் இபிஎஸ் உன்னை கட்சிக்குள்ளேயே உருள எத்தனை வருஷமா. எனக்கெல்லாம் மனசளவில் ஒரு எண்ணம் இருந்துச்சு, ஓபிஎஸ்ஸை பார்த்து பாவை அந்த மனுஷன் 75 வயசு ஆயிடுச்சு, ஏதாச்சும் கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிட்டு ஓரஞ்சாரமாக உட்கார வைக்கலாம், ஏன் இபிஎஸ் அண்ணன் இப்படி பண்ணுறாங்கன்னு நான் நினைத்ததுண்டு. ஆனால் இபிஎஸ் ஆகச் சிறந்த அரசியல்வாதி, புத்தி கூர்மை உடையவர். இங்கே இருந்துக்கிட்டு கட்சிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கட்சியில் இடக்கூடிய திட்டங்களையும் செயல்பாடுகளையும் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியும் திமுகவுக்கு காட்டி கொடுக்கக்கூடிய செயலை திரு ஓபிஎஸ் செய்வார் என்பதனால தான் இபிஎஸ் ஓபிஎஸ்ஸை உள்ளே விடாமல் புறக்கணித்தார். இன்று அது உண்மை என்று நிரூபித்து வெளியே சென்றிருக்கிறார் திரு ஓபிஎஸ். இதனால தான் நீ ஜெயிச்சலான்னு நினைக்கிறேன். ஒன்றும் நம்ம ஒரு பில்டர்கிட்ட ஒரு 10,000 கோடி பணம் கொடுத்து வச்சிருக்காரு. அந்த பில்டர் மாப்பிள்ளை கண்ட்ரோலில் இருக்கார், திராவிட மாப்பிள்ளை கண்ட்ரோலில் இருக்கார். அந்த பில்டர்கிட்ட பணம் வாங்கி தரணும், நீ உள்ளவா இல்லை நீ வெளியே போ அப்படின்னு இயக்கி கொண்டிருந்தார்கள் ஓபிஎஸ்ஸை. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் ஆண்டாளர்கள் கல்லூரியை வாங்கியது ஒரு கிட்டி திருடன். அவன் ஒரு பாதி பணத்தை கொடுத்துட்டு பாதி பணத்தை பிளாக் பண்ணி வச்சிருக்கிறான். அந்த செட்டில்மெண்ட் நடக்கணுங்கிறதா மிரட்டி தேமுதிக உள்ளே கொண்டு போயிருக்காங்க. இதனால ஜெயிச்சிடுமா? தேமுதிகவுக்கு போன சட்டமன்ற தேர்தலில் 0.45% தான் ஓட்டு வங்கி.
ஓபிஎஸ்க்கு ஒரு ஓட்டும் கிடையாது. இன்றைக்கு அவர்கள் மனைவி உயிரோடு இருந்திருந்தால், ஓபிஎஸ்ஸின் மனைவி உயிரோடு இருந்திருந்தால், ஓபிஎஸ்க்கு அவங்களே திமுகவுக்கு போனதுனால ஓட்டு போட மாட்டாங்க. அப்படிதான் பெரிய குளம் முழுவதும் இருக்கிறது. ஓபிஎஸ் வந்தனால என்ன பலம் வந்துடும்? ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்க முயற்சி செய்து பயந்து செத்து காங்கிரஸ் வெளியே போயிட்டா என்ன பண்ணுறது? காங்கிரஸ் வெளியே போயிட்டா என்ன பண்ணுறது? பயந்து செத்து போய் கிடக்கிறது நீயும் ஒப்பனும். எங்களுக்கு பயம் இல்லை, நாங்கள் நேர்கொண்ட பார்வை, அடித்து போகிறோம். இங்கிலீஷில் பேசுவோம், அரபியில் பேசுவோம். உனக்கு என்ன வந்துச்சு? இது உனக்கு பயமா? என் தொண்டனுக்கு புரிய வைக்கணும்னு என் தலைவன் நினச்சான், ஆங்கிலத்தில் பேசுகிறான். டிரான்ஸ்லேட்டர் இருக்கிறப்பையும் ஆங்கிலத்தில் பேசியதற்கான காரணம் எளிய மக்களுக்கு இது போன்று சேரணுங்கிறதுக்காக. தொடர்ந்து இந்தியில் மட்டுமே உரையாற்றக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்னாடி பீகாரில் பேசும் பொழுது ஒரு சட்டன் போர்ஷனை ஆங்கிலத்தில் பேசினார். அது உலக மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி, உலக தலைவர்களுக்கு உலக நாடுகளுக்கும் சொல்லக்கூடிய செய்தியை அந்த இடத்துல மட்டும் ஆங்கிலத்தில் பேசினார். ஹார்ட்கோர் ஹிந்தி பெல்ட்டான பீகாரில் அவர் ஆங்கிலத்தில் ஒரு இடத்தில் பேசுகிறார் என்றால் அதற்கு பின்னால் 1000 சம்பவங்கள் செய்ய இடம் காத்திருக்கிறது, எண்ணம் காத்திருக்கிறது, செயல் காத்திருக்கிறது என்பதுதான் உண்மை என்பதை இந்த முட்டாள் உதயநிதி புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல இல்லை. எங்களுக்கு அது புரியும். ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்த மோடி மதுராந்தகத்தில் ஹிந்தியில் பேசின மோடி, மற்ற இடங்களில் ஹிந்தியில் பேசுகிற மோடி, மதுரை மண்ணில் ஆங்கிலத்தில் பேசினார் என்பதற்கு பின்னால் பெரிய ஆப்பு இருக்குடி அம்பு வெயிட்.